நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வண்டலூர் டு கேளம்பாக்கம் சரௌண்டிங் லேண்ட் இருக்குமா பிஎஸ்சி ரோடு எந்த அளவுக்கு ஒரு வேகமான ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கும் அதுக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டலூர் டு கேளம்பாக்கம் இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு வளர்ச்சி வந்து அடைஞ்சிட்டு இருக்குங்க. முக்கியமா இந்த ரோட பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த ரோடு வந்து ஒரு எஜுகேஷனல் ஹப் அப்படின்னே சொல்லாங்க. அந்த வண்டலூர் ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க கிளம்பாக்கம் ரீச் ஆகிற வரையும் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஒரு எஜுகேஷன் ஹப் அப்படின்னே சொல்லலாம். ஆன் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் ஆங்க நீங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ரீச் பண்ணலாம். மொத்தம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 31 பிளாட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. 700 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1800 2400 ஸ்கொயர் ஃபீட் வரையும் வந்து பாத்தீங்கன்னா இங்க பிளாட் சைஸ் வந்து அவைலபிள் இருக்குங்க. கம்ப்ளீட்டா இப்ப நீங்க திரும்பும் போது அப்படியே பாப்பீங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிரைமான பிரீமியமான அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான லொகேஷன்ல தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்குங்க. சுத்தி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடுகள் இருக்குங்க. இங்க இருந்து கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம 6 to 7 மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தாராளமா ரீச் பண்ணிடலாங்க. நமக்கு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம 15 மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தாராளமா ரீச் பண்ணலாம். ஏர்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 25 ல இருந்து 30 மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்ணிடலாங்க. உங்க கையில முன் பணமா ஒரு 10 லட்சம் ரூபாய் இருந்தா போதுங்க. நீங்க இந்த மெயின் லொகேஷன் அதாவது நம்ம வண்டலூர் டு கேளம்பாக்கம் ஜங்ஷன்ல இருந்து ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல நீங்க சொந்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேண்ட் வாங்கிக்க முடியுங்க. சொந்தமா ஒரு வீடு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு 65 லட்சம் ரூபாயிலே வந்து பாத்தீங்கன்னா சொந்தமா ஒரு வீடுமே வந்து பாத்தீங்கன்னா கட்டி கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு முன்பணமா உங்க கையில ஒரு 15 லட்சம் ரூபாய் இருந்தா போதுங்க.